ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி மாலைக்குள்ளே தமிழ்நாடு 2026க்கான சட்டசபை தேர்தல் டேட்டை டிக்ளேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ எதிர்பார்த்துட்ருக்கு. விஜய் அவர்கள் சிபிஐயில் இன்றைக்கி போய் ஆஜராகிருக்காரு. இன்றைக்கி மாலைக்குள்ளே டேட்டு சொல்கிறாங்க. ஸோ நேற்றே கிட்டத்தட்ட மாவட்ட செயலர்களுடைய மீட்டிங்கில் ஒரு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பாஜகவோட நம்ம போகிறோம், நமக்கு பெஸ்ட்டு. அப்படி பாஜகவோட போனால் அவங்களுக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட், என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் பண்ணால் திமுக வீழ்த்துவதற்கான ஒரு ஈஸியாக இருக்கும். விஜய் பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, சினிமா முறையிலையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் மறுபடியும் திமுக வந்தால் விஜயோட பணம் எதுவும் ஓடாது. ஸோ அவர் சினிமா கேரியர் நாசமாகிடும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இது ஒரு பக்கம் பேசப்படுது. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ விஜயகாந்த் இவரை பிளாக் பண்ணுறாங்கன்னு ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி சிபிஐயில் கரூர் ஸ்டாம்ப் எடுக்க கூட்டணியில் ஆஜரான விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி செல்வதாக உறுதியானால், இப்போ ஆல்ரெடி பாஜக 35 சீட்டு கேட்குறாங்க, பாமக சீட் 17ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட 25 கேட்குறாங்க. 30 ஒரு 20 180, விஜய் ஒரு 40 50 சீட்டு கேட்டார்னு வைங்களேன். அதிமுக 130 நிற்கும். 130 மெஜாரிட்டி தேவை 118 இப்போ வந்துடுமா? அதிமுக வர்றது கஷ்டம்தான். ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட்டே வந்தாலும் அதை மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சொன்னாலே அது பாஜகவோட கவர்மெண்ட் தான். அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ இந்தி மொழி திணிப்பு பண்ணலாம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பேரையும் மாற்றலாம், அதுக்கப்புறம் அதானிக்கு அம்பானிக்கு தமிழ்நாடையே விற்று கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன வட இந்தியாவில் என்னென்ன பண்ணாங்களோ அது போல் இந்து அறநிலையத்துறையை கலைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினா கோயிலுக்குள்ளேயே அர்ச்சகராகவும் அதுவும் கொஞ்சம் நாள் போனால் சில குறிப்பிட்ட சமூகம் கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லலாம். இது மாதிரி சொல்லிட்டு திமுகவினர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க விஜய் அவர்கள் அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்தால் அவருக்கு 2 பிரச்சனை வரும். ஒன்று, சிறுபான்மையினர் ரசிகர்கள் ஓட்டி இழப்பார். சினிமாவில் இவருக்கு இருந்த ஒரு இமேஜையும் அவர் இழப்பார். ஸோ மொத்தமாக ஒரு கேரியரே நாசமாகும்னு விஜய் அறிந்தவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய இது. நம்ம தனித்தே போகலாம், தனித்து ஒரு 10 சீட்டு ஜெயித்தாலும் நம்ம ஒரு ஓட்டு வங்கியை கரலாம். அதிமுகவோட போனால், அதுவும் பாஜகவோட போனால் வட இந்தியாவில் அழிஞ்ச கட்சிகள் நம்ம கட்சியை அழிச்சிடுவாங்க, வேண்டான்ட்டு ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணணும்னு நமக்கு சரியாக தெரியல. ஸோ தமிழ்நாடை எப்போவுமே மத கலவரங்களுக்கு இடம்பெறாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்போலேருந்து ஆதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இதை எப்படி இது பண்ணுவாங்க நமக்கு சரியாக தெரியாது. விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்குவார்? சிபிஐக்கு பயந்தும் ஜனநாயகன் பட ரிலீஸுக்கு பயந்தும் பாஜகவினர் கூட்டணி செல்வாரான்னு ஒரு பேச்சு வந்துட்டுருக்குது. ஆனால் அவர் மீது உயிரை வைக்கக்கூடிய ரசிகர்கள் திமுக டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ மீடியாஸ் எல்லாம். ஸோ அப்படி பண்ணால் அவங்க ஓட்டெல்லாம் பாஜகவோடு அவர் கூட்டணி வந்தால் பாஜகவுக்கு சாதகமாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி விஜயை சேர்த்துக்கிட்டாலும் எவ்வளோ சீட்டு கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி கொடுத்தாலும் அதிமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணாலும் அது பாஜக கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா 10 பேர் இல்லை 5 பேர் ஜெயித்தாலும் ஒவ்வொருத்தர் உள்துறை அமைச்சர், சபாநாயகர், அமைச்சர் பதவியில் தான் இருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். வட இந்தியாவில் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்துடுவாங்க. அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விஜய் ரசிகர்களே, பாஜக தாவேகா கூட்டணி உறுதியாக போதான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்று அவர் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியும். இன்றைக்கி தேர்தல் தேதி அறிவிக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது நமக்கு தெரியல. பாஜக தாவேகா அதிமுக கூட்டணி மக்கள் ஏற்பார்களா மாட்டாலாம் நம்ம காலத்தை பொறுமையாக பார்த்து ஆகும்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள்னு வருவது முத்து பிரகாஷ். பாய்.